எவ்வளவு நம்பர் இருக்குதுங்கிறதை வைத்து சத்தியம் அசத்தியத்தை எடை போடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிற காரணம் அவங்களுடைய நாடு பிடிக்கிற அந்த வெறியின் காரணமாக அவங்களுக்கு அந்த பீரங்கி இந்த ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்தியா வரைக்கும் ஆக்கிரமிச்சாங்க. பாதி உலகத்தை அவங்க நினைஞ்சாங்க கையில வச்சிருந்தாங்க. அந்த அந்த அடக்குமுறையில் அவங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சாங்க. நம்ம நாட்டில் கூட எங்க பார்த்தாலும் கல்வி கூடங்கள்லாம் இருக்குன்னா வெள்ளக்காரங்காலத்தில் ஃப்ரீயா கொடுத்த இடங்கள் நிறைய ஸ்கூல்லாம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அடக்குமுறையினால யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அதுக்கு அதிகமான பேர் இருப்பாங்க. நம்ம என்ன கேட்கணும்னா இயேசுநாதர் வாழ்ந்தார்ல அவரோட மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்னு கேளுங்க. 11 பேர் தான் இருந்தாரு. அப்ப அவர் காலத்தில் அவர் தானே மைனாரிட்டி. ஆனால் என்ன அளவுகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத வைத்து தீர்மானிக்க கூடாது. கொள்கை என்ன? தப்பான கொள்கைக்கு அதிகமான பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் சரியான கொள்கைக்கு அதிகமான பேர் இருப்பாங்க. நம்பர் எதுல கூடன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறது இல்ல, சரியான கொள்கை தவறான கொள்கை எடுத்துக்கொள்வதில் ஒண்ணு. ரெண்டாவது கிறிஸ்தவர்கள் சொல்லுவது சும்மா சடங்கு சொல்றாங்களே தவிர அது ஒரு தனி மதம்லாம் கிடையாது. எந்தெந்த மதத்தில் உள்ளவங்க பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த மதம் அவங்க மாறிக்குவாங்க. அதனாலதான் கிறிஸ்தவ செட்டியார் இருப்பாரு, கிறிஸ்தவ நாடார் இருப்பாரு, கிறிஸ்தவ அந்நியர் இருப்பாரு. ஜாதிலாம் ஏத்துக்குவாங்க. அவங்க எங்கெங்க எப்படி எப்படி இருக்குதோ சில தேர் இருக்கிற ஊர்ல போனா அவங்க தேர் எடுத்துக்குவாங்க. அது ஒரு தனி மதமே கிடையாது. அதன் மீது யாருக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்ப கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க அமெரிக்காவில். அதிக செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு போட்டு இயேசுநாதர் பேர்லாம் போடுறாங்க. அதுல என்னடான்னு கேட்டா முதல்ல ஒபாமா போட்டு ரெண்டாவது தான் இயேசுநாதர். இயேசுநாதர் கருத்து கணிப்புலயே யார கடவுள் நினைக்கிறான் அவருக்கு முதலிடம் கொடுக்கணுமா இல்லையா? கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதுல என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒபாமா முதலிடத்திலையும் இயேசுநாதர் இரண்டாவது இடத்திலையும் வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு யார் மதிக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்துவர்களா இருக்கிறார்கள், அவர்களுக்கு இயேசுவா ஒபாமான்னு வந்தா ஒபாமாவை நம்மள்ட்ட கிட்ட நம்ம என்ன செய்வோம்? உலகத்துல யாரை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேரை சொன்னா நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம்? எல்லா முஸ்லீம் ஜீரோ தான் கொடுக்கும், மத்தவங்களுக்கு ஓட்டே கிடைக்காது. முஸ்லீம்கிட்ட கேட்டா நம்ம என்ன முஸ்லீம்கள் முஸ்லீமா இருக்கிறோம். அவன் எந்த கொள்கையில இருந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரையும் போட்டு முஸ்லீம்ல உள்ள ஒரு காகிதம் இல்லத்து அப்படி இப்படின்னு யாரையாவது போடுங்க, எந்த ஆள் பேரையாவது போட்டு விட்டு இதுல யார் அதிகம் செல்வாக்கு உள்ளவர்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இங்க உள்ள யாராவது ஒரு ஆள் வேற ஆள சொல்லுவீங்களா? முகமது டிக் பண்ணுவீங்க. அவங்க பண்ணலையே. அதுல என்ன இருக்குது? அது ஒரு மதமே கிடையாது. சும்மா ஒரு நம்பருக்கு வருமே தவிர அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி கிடையாது. அந்த கிறிஸ்துவ உலகத்துல மேற்கத்திய உலகத்துல 1% பேர் தான் சர்ச்சைக்கு போறாங்க. 99% பேர் அவங்கள கிறிஸ்துவ சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்க, வழிபட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அதனால அந்த கணக்குல பாத்தீங்கன்னா நம்ம தான் மெஜாரிட்டி. உண்மையில மெஜாரிட்டி யாரு? நம்ம தான். அதை கடைபிடிக்கிறவர்கள் எடுத்து இஸ்லாம் தான் மெஜாரிட்டியா இருக்குது. அது போக இயேசு இறை மகனான ஒரு புக் இருக்குது, இதுதான் பைபிள் ஒரு புக் போட்டிருக்கிறோம். பைபிளில் நபிகள் நாயகம் ஒரு புக் போட்டிருக்கிறோம். இந்த மூணையும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதை வாங்கி கொண்டு அவர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் கிறிஸ்தவத்தின் வெளியே வந்துடும். அவர் அழகான ஆதாரங்கள் அதை பார்த்துக்கிறோம்.